பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் நடந்து போகிற சமயம் அந்த பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். ஒரு பெரிய பணக்காரர். அவர் நிறைய பணமெல்லாம் இருந்தது, நல்ல பதவி இருந்தது. அதாவது டாக்ஸ் கலெக்டர் என்கிற ஒரு பெரிய பதவி அவருக்கு இருந்தது. அதனால் நல்ல பதவி, பணம், வசதி எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. யார் எனக்கு நிம்மதி சமாதானம் தருவார்கள் என்ற ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது, இந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 19 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அவரை பார்க்கணும். எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், விடுதலை கொடுத்தார், நன்மை செய்தார் எல்லாம் சொல்கிறாங்க. நான் அவரை பார்க்கணும். இப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நானே பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அவர் இயேசுவை பார்க்க ஓடினார். இயேசு அவரோடு பேசி அவர் வீட்டுக்கு வருகிறேன் என்று தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின சம்பவம் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், இதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், நமக்கு தகப்பனை போன்றவர், விடுதலை கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர். இப்படி அவரை குறித்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த இயேசுவை பற்றின ஒரு காரியத்தை நம்ம வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதலின் தேவன், ஆறுதல் தருகிற ஒரு தேவன், காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதல் அளித்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். யாருக்கு ஆறுதல் தேவை? பாதிக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம், பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அவங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கும். உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க. மனதுக்குள்ள ஒரு வேதனை. ஒருவேளை சரீரம் உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கலாம், உங்களுடைய இருதயம் யாருமே காண முடியாத உங்களுடைய இருதயத்திலே ஒரு காயம் இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம், பரிகாசங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி பேசினதுனால நான் என் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், உன்னை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இயேசு இன்றைக்கு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு ஆறுதலின் தேவன். வேத புஸ்தகத்தில் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகரை ஆறுதல் படுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறாரு. இயேசு ஒரு வீட்டில் ஒருத்தன் விருந்துக்கு அழைத்ததுனால இயேசு தன் சீஷரோடு போயிருந்தார். அவங்களோட விருந்துக்காக அமர்ந்திருந்தார். அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவளை குறித்து வசனத்தில் சொல்லப்படுகிறது, பாவியான ஒரு பெண், பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண், அந்த ஊரில் இருந்த ஒரு பெண். இயேசு இங்கே வந்திருக்கிறாரு, இந்த வீட்டில் இயேசு அமர்ந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் இயேசுவை தேடி அவள் வந்தாள். அவள் காயப்பட்ட உள்ளத்தோடு கூட அவள் வந்தாள். அவள் வந்த உடனே வசனம் சொல்லுகிறாரு, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு இயேசுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களிலே முத்தம் செய்து விழுந்து கிடந்தாள். இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து விட்டாள். அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. இயேசுடைய பாதத்தை நனைக்கிறது. அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அழுகிறாள் ஒரு பெண், கண்ணீர் வடிக்கிறாள். அவருடைய இருதயம் காயப்பட்டதுனால, அவருடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்ததுனால
அவளுக்கு ஒரு ஆறுதல் தேவையாக இருந்ததுனால இயேசுவை தேடி வந்திருக்கிறாள். அவளுடைய உள்ளத்தில் அப்படி என்ன துக்கம், என்ன பாதிப்பு, அவளுக்கு என்ன ஆறுதல் தேவை அப்படின்னா, பாவத்தினால் உண்டான காயம் அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடும். பாவத்தினால் உண்டான காயம்தான். இவளுக்கு வியாதி கிடையாது, பிசாசு பிடித்தவளும் கிடையாது, வேற பண பிரச்சனையும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண். அவளுடைய பிரச்சனை பாவம். அதாவது அவள் ஒரு வாலிப பெண். அவள் கண்கள் இச்சித்தபடி, மாமிசம் இச்சித்தபடி, தான் விருப்பப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி அப்படி தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் பாருங்கள், அவங்க இஷ்டத்துக்கு வாழ விட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி அது கண்டிப்பாக இருந்தால் அப்பாவும் பிடிக்கலை அம்மாவும் பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மகளை அவள் இஷ்டப்படி வாழ்ந்தாள். கண்கள் விரும்பினபடி, மாமிசம் விரும்பினபடி, அவள் விரும்பின பாவத்திலே வாழ்ந்தாள். எந்த பாவம் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும் என்று எண்ணினாலோ அதே பாவத்தினால் இப்போ பாதிக்கப்பட்டு விட்டாள். பாவம் ஒரு மனிதனை பாதிப்புக்குள்ளாக்கி விடும், சமாதானத்தை கெடுத்து விடும், நிம்மதியை கொலைத்து விடும், குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து விடும், நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கிவிடும். பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. இப்போ அவளுக்கு பணம் வந்தது, அவள் விரும்பினதெல்லாம் செய்கிற அந்த சின்ன சின்ன சிற்றின்ப சந்தோஷம் இருந்தது. அந்த உள்ளம் காயப்பட்டு சமாதானமற்று உள்ளம் தவித்தது. இப்போ அவனுடைய உள்ளத்தில், ஐயோ இந்த பாவத்தினால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவாங்க, இந்த ஏக்கம் அவளுக்குள்ளே வந்து விட்டது. ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இவள் பாவி, இவள் பாவி என்று ஊருக்கே தெரிந்து விட்டாரு. இப்போ அந்த வீட்டுக்காரனே சொல்கிறான், இவள் பாவியான பெண், இவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாள், இவள் எப்படி இயேசுவின் பாதத்தை தொட முடியும், இயேசு அவளை விரட்டி விட வேண்டும், இவள் பாவியான ஒரு பெண், அவளால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், இவள் பாவி என்பதை ஊருக்கே தெரியுமே, இவள் எப்படி இயேசுவண்டை வரலாம் என்று அந்த வீட்டில் அந்த சொந்தக்காரன் மனசில் நினைக்கிறான். அந்த அளவிற்கு அவளுடைய பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண். பாவம் பாதிப்பை கொண்டு வரும். அநேகருக்கு அது ஆரம்பத்திலே தெரிவதில்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னால் நாகர்கோயில் பட்டணம் இருக்கார், கன்னியாகுமரி மாவட்டத்தில். நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து ஒரு வாலிப மகள் எனக்கு ஒரு பெரிய கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். காரியம் இதுதான், அந்த மகளுக்கு தாய் தகப்பனுக்கு ஒரே பெண், அதனால் ரொம்ப பாசமாக அன்பாய் வளர்த்தாள்கள். பெற்றோரோடு சர்ச்சுக்கெல்லாம் போவாள், பக்தியோடு வளர்க்கப்பட்டாள். ஸ்கூலில் படிக்க வரைக்கும் ரொம்ப பக்தி, ரொம்ப அப்பா அம்மா சொல்லுபடி கேட்டு நல்ல தேவனுடைய பிள்ளையாகத்தான் பக்தியாகத்தான் இருந்தாள். இப்போ ஸ்கூல் முடிந்து காலேஜுக்கு போன உடனே ஒரு புது உலகத்தை பார்க்கிறாள். காலேஜு, அங்கே படிப்பு, அங்கே பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிற விதம், ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரைக்கும் சின்ன பிள்ளையாக இருந்தோம், அப்பா அம்மா கட்டுப்படுத்தினாங்க. இப்போ நம்ம இந்த வயசில் தான் ஜாலியாக இருக்கணும், இதெல்லாம் அந்த வாலிப பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகள். இப்போ காலேஜில் போய் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அப்பா அம்மா கிட்ட ஒன்று சொன்னாள், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குது, நான் அவன் கூட தான் வாழுவேன், அவனை திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொல்கிறா. பெற்றோருக்கு எப்படி இருக்கும், அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, இன்னும் 3 வருஷம் முடிக்கணும், அதுக்கு மேலே 2 வருஷம் படித்து நீ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணால் தான் நல்ல வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போன பிறகு தான் இதை பற்றி யோசிக்கணும். இப்போ நீ சின்ன பிள்ளை, இந்த வயசில் இதை யோசித்து தீர்மானம் எடுக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் விரும்புகிறபடி தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க, கண்ணீர் வடித்தாங்க. நான் இப்படி தான், எனக்கு அதான் சந்தோஷம், அதான் மகிழ்ச்சி. அவளுக்கு கண்கள் விரும்பினதும் மாம்சம் விரும்பினதும் இன்பமாய் தெரிந்தது. அதனால் பெற்றோருடைய கண்ணீரும் அவளுக்கு பெருசாக தெரியல. அதனால் அவங்க அப்பா அம்மா சொல்றதையும் கேட்கவில்லை. ஒரு நாள் பாருங்கள், வீட்டை விட்டே போய்விட்டாள், அவனோடு வாழ போய்விட்டாள். எனக்கு அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு, ஒரே பிள்ளை தானே மகளுக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க, எடுத்துட்டு வீட்டை விட்டு போய்விட்டாள். அந்த வாலிபனோடு வாழ ஆரம்பிச்சிட்டாள். அங்கே போய் ஏதோ திருமணம் செய்து அவளே வாழ ஆரம்பித்து விட்டாள். பெற்றோருக்கு எப்படி இருக்கும்,
மனமுடைந்து போனாங்க, அழுதாங்க, கண்ணீர் வெடித்தாங்க. இந்த மாதிரி மகள் அவமானப்படுத்திட்டு போயிட்டாளேன்னு சொல்லி சில நாட்கள் கழித்தாரு. என்ன இருந்தாலும் பெற்றோருடைய உள்ளல்ல, ஒரே மகள், சரி மகள் தப்பு பண்ணிட்டாலும் நம்ம அவளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவளை சேர்த்து கொண்டாங்க. அவளுக்கு அவனுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்கிறோன்னு எல்லாம் செய்தார்கள். அவளை திருமணம் பண்ணினவன் என்ன சொன்னான், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், உங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கி கொண்டு வான்னு சொல்லி அவங்க பெற்றோரிடத்தில் போய் கேட்டு, சரி மகளுக்காக அவங்க செய்தாங்க. சேர்த்து வைத்த அந்த பணத்தை கொடுத்து இவர் நகையிலும் கொஞ்சம் வச்சு அவளை பணத்தை கொடுத்து, சரி நான் சொன்ன நான் போய் வேலை தேடிட்டு உன்னை கூப்பிட்டு கொள்ளுகிறேன் என்று சொல்லிட்டு போனான். போனவனுக்கு வேலை கிடச்சிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். ஒரு நாள் ஒரு கடிதம் அனுப்பினான், எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டு, இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க அப்படின்னு கடிதம் எழுதி விட்டான். அங்கேருந்து நான் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை நான் கடனாய் பெற்றுக்கொண்டதாக வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு கடிதம் எழுதி விட்டான். இவள் கர்ப்பவதியாகி கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறாரு. இந்த கடிதம் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. இப்போ கண்ணீரோட ஒரு பெரிய கடிதம் எனக்கு எழுதியிருந்தால், அங்கள் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வேத வசனத்தின் அர்த்தம் இப்போதான் எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா அம்மா சொன்னபோது எனக்கு தெரியல, அவங்க கண்ணீரோடு எனக்கு சொன்னபோது எனக்கு புரியலை. என் கண்கள் இச்செய்தது மாமிசம் விரும்பினதை தான் செய்வேன்னு நான் அந்த பாவத்தை துணிகரமாக செய்து அந்த சின்ன வயசில் என் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். ஆனால் இப்போது என்னுடைய கர்ப்பத்தில் வர்ற குழந்தைக்கு தகப்பன் எங்கே, அவன் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதிட்டான். இனி என்னுடைய எதிர்காலம், என் குழந்தை தகப்பன் அப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், இப்போ வாழ்க்கையே நரகமாக்கி விட்டது என்று கண்ணீரோடு அவள் எழுதியிருந்தாள். பாவத்தினுடைய விளைவு ஒரு மனிதனை காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும், கண்ணீரிலே கொண்டு வந்து விடும். அப்படி தான் இந்த மகள் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான், நான் விரும்பினபடி வாழ்கிறேன், இஷ்டப்படி நடக்கிறேன் என்று. அதே பாவம் அவருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து சமாதானத்தை கெடுத்து விட்டார். இப்போ அவனுடைய உள்ளம் இயங்குகிறது, யார் என்னை மன்னிப்பாங்க, யார் என்னை சேர்த்து கொள்வாங்க, எல்லாரும் என்னை பாவின்னு ஒதுக்குறாங்க. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் வாழ்க்கை தெரிந்து விட்டது, நீ பாவி என்று என்னை புறம்பே தள்ளுகிறார்கள், என்னை குற்றப்படுத்துகிறார்கள். அவருடைய இருதயம் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறது. அந்த வேதனையோடு கூட வந்தவள் அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அவள் இயேசுகிட்ட ஒன்றுமே பேசவில்லை, வாய் திறந்து ஒன்றும் பேசவில்லை. அவருடைய இருதயம் நொறுங்கி தன் பாவத்தை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இயேசு இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய உடைந்த உள்ளத்தை இயேசு நோக்கினார். அவளுக்குள்ளே பாவ உணர்வு இருக்கிறது, மனம் திரும்புதல் இருக்கிறது, அவருடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை. அதனால் இயேசு என்ன சொல்லுகிறார், 48வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 50வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோടെ போ. ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிற 2 வார்த்தைகள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோടെ போ. அதுக்கு தான் அவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது. யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? இந்த பாவம் என் மனசாட்சியை பாதிக்கிறது, இந்த பாவத்தினாலே சமாதானத்தை நான் இழந்து விட்டேன், இனி என்னால் நிம்மதியாய் வாழ முடியுமா? எல்லாருமே என்னை குற்றப்படுத்துகிறார்களே தவிர எனக்கு அன்பாய் ஒரு வார்த்தை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இயேசுவின் பாதத்திலே வந்தாள். இயேசுடைய உடைந்த உள்ளத்தை பார்த்து ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ மனம் திரும்பினதுனால, உன் பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்ததுனால உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோടെ போ. இனி அவளுக்குள்ள யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, இனி யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், சமாதானம் கொடுத்து விட்டார். ஒரு மகிழ்ச்சியோடு கூட அவள் திரும்பி போனாள். இன்னைக்கு இயேசு உங்களை பார்க்கிறார். நொறுங்குண்ட உள்ளத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட,
பாவத்தின் நிமித்த சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்கல்ல, உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். வாலிப தம்பி, உன்னைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். வாலிப மகளே, உன்னைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் யார் சொல்லையும் கேட்கல, இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், இஷ்டப்படி போனேன், பெற்றோரை துக்கப்படுத்தினேன், கண்ணீர் வடிக்க வச்சேன், அவங்கள அவமானப்படுத்திட்டு போனேன், என் விருப்பம்தான் முக்கியம்னு நடந்தேன். இன்றைக்கி நான் வேதனையில் இருக்கிறேன். என் பாவம் மன்னிக்கப்படுமா? எனக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்குமா? என் உள்ளம் காயப்பட்டிருக்கிறதே என்று வேதனையோடு நிற்கிறாய் அல்லவா? உன்னை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கத்தான் உங்களோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரனை 2 சகோதரிமார்கள் என்று அழைச்சிட்டு வந்தாங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருப்பார். குடித்து 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 மனைவியை கவனிக்க மாட்டார், பிள்ளைகளை கவனிக்க மாட்டார். அவங்க சகோதரிமார் இவன் எப்படியாவது நல்லதாக வாழட்டும்னு சொல்லி பணம்லாம் போட்டு கடை வச்சு கொடுத்தா எல்லாத்தையும் குடித்து அழிச்சிருவார். எதுவுமே வருமானம் கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பதில்லை. இந்த மாதிரி பல சமயங்கள் நடந்து அவங்களுக்கே ரொம்ப துக்கமாகிவிட்டார். இவனை ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி என்கிட்ட கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் எங்கேயும் வரமாட்டார். அவரை கூட்டி கொண்டு உட்கார வச்சு, பிரதர், இவனுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் குடித்து 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 மனைவியும் கவனிக்கிறதில்ல, பிள்ளைகளையும் கவனிக்கிறதில்ல, இவனால் எல்லாரும் துக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி 2 சகோதரி மாறி மாறி அவரை பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான், யார் சொல்லி கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கொஞ்சம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறார். இவங்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அங்கே சொல்லி முடிக்க வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும், காத்திருந்துட்டு. இப்போது அவங்க அமைதி ஆகிட்டாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு. இப்போ நான் பேசணும். நான் அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே பயத்தோடு, இனிமேல் இவர் என்ன திட்டுவாரோ தெரியலையே. 2 சகோதரியும் திட்டி தீர்த்துட்டாங்க. இவன் இப்படி குடிகாரனாக இருக்கிறான், குடும்பத்தை கவனிக்கலை, ஊதாரியாக இருக்கிறான்னு எல்லாம் சொல்லி திட்டி தீர்த்துட்டாங்க. இனிமேல் இந்த ஊழியக்காரர் என்ன திட்ட போகிறாரோன்னு என்னை பார்த்தார். நான் அவங்க பேச பேச மனதில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த, ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன தான் சொல்கிறது என்பதாக. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லினார். சரி ஆண்டவர், நீங்கள் சொல்கிறத நான் அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோள் மேலே கை வச்சேன்னா அவர் பயத்தோடு என்ன அப்படியே பார்த்தார். அவரை பார்த்து சொன்னேன், பிரதர், இயேசு உங்களை பற்றி ஒன்று சொல்கிறார் அப்படின்னோடனே இன்னும் கவனமாக கண்ணை அப்படியே உருட்டி பார்த்தார். பயந்துக்கிட்டேன். இயேசு, நீ பாவி, துன்மார்க்க அழிஞ்சு போவ, நீ சபிச்சிருவாரோன்னு பார்த்தா இயேசு என்ன சொன்னார்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லு. அதைத்தான் சொல்ல சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், அதைத்தான் சொல்லுகிறார். இப்போ இயேசு இங்கே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அவ்வளோதான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார். சின்ன பிள்ளை மாதிரி ஏங்கி ஏங்கி அழு. என்னையா இயேசு நேசிக்கிறார்? நான் இவ்வளோ பெரிய பாவி, இவ்வளோ பெரிய துன்மார்க்கன், என் மனைவி கூட நான் அன்பு காட்டலை, பிள்ளைகளுக்கு கூட அன்பு காட்டலை, குடிச்சு எல்லாத்தையும் அழித்து அவங்களெல்லாம் வேதனை. என்னையா இயேசு நேசிக்கிறார்? என்னையா? ஆமாம், இயேசு நேசிக்கிறார் உங்களை. அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த உள்ளத்தை உடைத்து அவருடைய காயங்களை மாற்றி இயேசுவின் பக்கமாய் திருப்பினது. அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அவர் ஆறுதலின் தேவன். அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தது. வெளியில் அவங்க பார்க்கிறது வேறு, உள்ளத்துக்குள்ள என்னால் இந்த குடியை விட முடியலையே, உண்மையாய் கடவுளை என்னை நேசிப்பாரா, எனக்கு அன்பு காட்டுவாரா, அந்த ஏக்கம் உள்ளத்தில் இருந்தது. இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். நீங்கள் பாவி என்று குடும்பத்தார் உங்களை ஒதுக்கலாம், நீ ஒரு துன்மார்க்கன், குடிகாரன் என்று உலகம் உங்களை பரிகாசம் பண்ணலாம், ஒதுக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்பு உங்களை மாற்றிவிடும். உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பாவ மன்னிப்பின் சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அன்றைக்கு அந்த ஆண்டவர் அந்த மகளுடைய காயத்தை மாற்ற சொன்னார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ. இன்றைக்கு அதே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாவத்தை நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உனக்கு சமாதானம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பாவி என்று உன்னை புறம்பே நான் தள்ள மாட்டேன். உன் இருதயம் காயப்பட்டிருப்பது எனக்கு தெரியும். பாவத்தையும் விட முடியாம, சமாதானமும் இல்லாம நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும்.
நான் உன்னை மன்னித்து உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் ஆறுதலின் தேவன். காயப்பட்ட உள்ளத்தோடு வந்த பாதிக்கப்பட்ட ஒரு மகளுக்கு ஆறுதல் கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். இல்லை, இது உங்களுக்கான தேவ செய்தி. ஆண்டவரை நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாவம் தான் அவங்களுடைய பிரச்சனை. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம்? மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியல. நீங்க உங்களை மாற்ற முடியாது, ஆனா இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையில மரித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போறோம். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்க முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம் யார்கிட்டேன்னு சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்ப ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்துல கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்துல இருந்து விடுதலை வேணும். இந்த பாவை அடிமையாக்கி வச்சிருக்கிறது, இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம், தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும், அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி இந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்து உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.